தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 எக்ஸாமுக்கான மாதிரி தேர்வு வந்து ரீசெண்டா நடத்துறோம். அந்த மாதிரி தேர்வுக்கான ஆன்சர் கீஸ் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மொத்த ஆன்சர் கீஸும் வந்து ஒரே வீடியோல உங்களுக்கு முடிச்சிடுறேன். தமிழ், ஜிஎஸ், மேத்ஸ் மொத்தம் 3 சேர்த்து 200 கேள்விகள் வச்சிருந்தோம். இந்த தமிழ் மற்றும் மேத்ஸ் இருக்குல்ல, இது ஓரளவுக்கு ஈஸி டு மீடியம் லெவலுக்கு ஓடிச்சுன்னு வச்சுங்களேன். இந்த தமிழ் மற்றும் மேத்ஸ் மட்டும் நீங்களே வந்து கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அதனால இந்த தமிழ் மற்றும் மேத்ஸ்க்கு வந்து ஆன்சர் கீஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டிடுறேன். சரியா? இந்த வீடியோ ஃபுல்லாவே ஜெனரல் ஸ்டடீஸ், அந்த 75 क्वेश्चंस ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, அத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்துடலாம். முடிஞ்சா மேத்ஸ்ல கூடிய கஷ்டமான கேள்விகள் அது எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா அடிச்சிருவீங்கன்னு வச்சுங்களேன். ஏதாவது கேள்விகள் ட்விஸ்ட் ஆச்சுன்னா நான் இன்னொரு வீடியோல போடுறேன். ஆனா இப்போதைக்கு தமிழ் क्वेश्चंसக்கும், அதாவது தமிழுக்கும் மேத்ஸ்க்கும் ஆன்சர் கீஸ்க்கான PDF டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜிஎஸ்க்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. சரியா? சோ மொத்தம் 200 கேள்வியும் வந்து கரெக்ஷன் பண்ணிருங்க. சரியா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அரேஞ்ச் இன் chronological order about the following amendments. கீழ்கண்ட சட்ட திருத்தங்களை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் பாத்தீங்கன்னா 100 சட்ட திருத்தத்துக்கு மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதனால உங்களுக்கு ஷார்ட்டா நான் வந்து 100க்கு மேல இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் இருக்குல்ல, அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்பாங்க. அது டக்குன்னு மைண்ட் செட் பண்றேன் வாங்க. 100 சட்ட திருத்தம் இருக்குல்ல, 100th அமெண்ட்மெண்ட். இது வந்து இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட். சோ இந்தியா பங்களாதேஷ் ஞாபகம் வச்சுங்க. இந்தியா பங்களாதேஷ் அமெண்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா 100 சட்ட திருத்தம் அடிச்சிருங்க. 101 வந்து ஜிஎஸ்டி. 101 சட்ட திருத்தத்துல என்ன கொண்டு வந்தாங்க? ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. 102 சட்ட திருத்தம் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான தேசிய ஆணையம். இதுக்கான ஆர்டிகல் வந்து 338B தனியா ஞாபகம் வச்சுங்க. 103 சட்ட திருத்தம் வந்து 10% வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு தந்தாங்களே, அது வந்து 103 சட்ட திருத்தம். 104 சட்ட திருத்தம் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸை வந்து நீக்குதல். இந்த நாடாளுமன்றத்தில் 2 சீட் ஆங்கிலோ இந்தியனுக்கும் சட்டமன்றத்தில் 1 சீட் ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருக்குல்ல, அது இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு டேட்ல அது இல்ல, அது வந்து நீக்கிட்டாங்க. எத்தனை சட்ட திருத்தம்னா 104 சட்ட திருத்தம். 105 சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்துல சமூக மற்றும் கல்வியில பின்தங்கக்கூடிய சமூகம் இருக்காங்களே, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், எக்கனாமிக்கலி இல்ல, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் யாருன்னு சொல்லிட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மாநில அரசு கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு 105 சட்டத்தை சொல்லுது. அதாவது சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ், ஷார்ட்டா SCBCன்னு சொல்லுவாங்க. SCBC, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் வந்து எத்தனை சட்டத்திட்டம்னா 105 சட்டத்திட்டம். 106 சட்டத்திட்டம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு, உமன் ரிசர்வேஷன், பெண்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது 106 சட்டத்திட்டம். சரியா? சோ வரிசையா ஞாபகம் வச்சுங்க. இந்தியா பங்களாதேஷ்னா 100, 101 ஜிஎஸ்டி, 102 பிசி, 103 EWS, 104 ஆங்கிலோ இந்தியன், 105 SCBC, 106 உமன் ரிசர்வேஷன். அந்த க்ளூ வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. க்ளூ வேர்டு அது 101 ஜிஎஸ்டி, 103 EWS, 104 ஆங்கிலோ இந்தியன், 105 சோஷியல் எஜுகேஷன், 106 பெண்களுக்கான இடஒதுக்கீடு. நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு இப்பதான் கொண்டு வந்தாங்க. இது லாஸ்ட், இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? இதெல்லாம் வரிசையா ஞாபகம் வச்சிட்டீங்களா? இப்ப இந்த கொஸ்டினுக்கு வாங்க. சமூக மற்றும் கல்வியில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கண்டறிவதற்கு மாநில அரசுக்கு அனுமதி அளித்தல் 105. இது இப்பதான் பார்த்தோம். 105. நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 106. பொருளாதாரத்தில் பிற்படுத்த சமூகத்துக்கு 10% EWS எத்தனை சட்ட திருத்தம்? 103. நாடாளுமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியர்களை இடஒதுக்கீடு நீக்குதல் 104. சரியா? 104. அப்படி பார்த்தோம்னா 3412 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 3412. சரியா? அதான் ஏறு வரிசையில் கேட்குறாங்க. 3412. இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட், இது ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின். 3412 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சாரி, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 3412 ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். During whose period Government of India Act 1935 passed in India? யாருடைய ஆட்சி காலத்தில் இந்திய அரசு சட்டம் 1935 நடைமுறைக்கு வந்தது? ரீசன்ட் ட்ரெண்டே இதுதான். நம்ம இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்னெல்லாம் இருக்குன்னு படிச்சிருப்போம். அது யாருடைய ஆட்சி காலம் கேட்பாங்க. குறிப்பா 1900 இருந்து 1947 வரைக்கும் யார் யாரெல்லாம் கவர்னர் ஜெனரலா இருந்தான்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. சரியா? கவர்னிங் அம்சம். 1899 இருந்து 1905 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா கட்சன். 1905 இருந்து 1910 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா மின்டோங்கிறவரு கவர்னர் ஜெனரல். 1910 இருந்து 1916 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ஹார்டிஞ்ச் சொல்லக்கூடிய நபர் தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் 1910 இருந்து 1916. சோ கட்சன், மின்டோ, ஹார்டிஞ்ச். சரியா? 1916 இருந்து 1921 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா கெம்ஸ்ஃபோர்டுங்கிற நபர் தான் கவர்னர் ஜெனரல். கெம்ஸ்ஃபோர்டு.
1921 இருந்து 1926 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ரீடிங்னு சொல்லக்கூடிய நபர் தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல். ரீடிங் படிக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1926 இருந்து 1931 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா இர்வின் சொல்லக்கூடிய நபர் தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல். இந்த 5 வருஷம். 1931 இருந்து 1936 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வில்லிங்டன் சொல்லக்கூடிய நபர் தான் கவர்னர் ஜெனரல். 1936 இருந்து 1943 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா லின்லித்கோ. 1943 இருந்து 1947 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வேவல் திட்டம் கூட படிச்சிருப்போம். வேவல். 1947 1948 இந்த 2 வருஷம் மட்டும் யார் கவர்னர் ஜெனரல் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். கடைசி இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறப்ப யார் கவர்னர் ஜெனரல்னா மவுண்ட் பேட்டன். சரியா? இப்ப நல்லா பாருங்க. கட்சன், மின்டோ, ஹார்டிஞ்ச், கெம்ஸ்ஃபோர்ட், ரீடிங், இர்வின், வில்லிங்டன், லின்லித்கோ, வேவல், மவுண்ட் பேட்டன். இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஒவ்வொரு 5 வருஷம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். சரியா? ரைட்டா? இது ஈஸி. இதை ஞாபகம் வச்சுட்டா வந்து உங்களால வந்து இதை எந்த கொஸ்டின் கேட்கிறப்ப அது யார் கவர்னர் ஜெனரல் டக்குனு மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். ரைட்டா? சோ இந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? இந்திய அரசு சட்டம் 1935 அப்ப யாருப்பா கவர்னர் ஜெனரல் கேட்கறாங்க. வில்லிங்டன் இஸ் த ஆன்சர். ஏன்னா வில்லிங்டன் தான் வந்து 1931 இருந்து 1936 வரைக்கும் இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருந்தார். ரைட்டா? ரைட். மேட்ச் த ஃபாலோவிங். மானிட்டரி பாலிசி, செபி, இன்சூரன்ஸ், பணக்கொள்கைன்னு வந்தாலே நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை அடிச்சிடலாம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இதெல்லாம் வந்து பணக்கொள்கைன்னு அர்த்தம். பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றது இது எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா செய்துல. இது பேர் வந்து பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க. மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. காப்பீடு, இன்சூரன்ஸ்னா ஐஆர்டிஏவே அடிச்சிடலாம். ஐஆர்டிஏ ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நிதி கொள்கைனாலே சென்ட்ரல் கவர்மெண்ட். நிதி கொள்கைனா என்ன? அரசாங்கத்தோட வரவு செலவு, அப்ப மத்திய அரசு. பங்கு சந்தைனா செபி. சரியா? நிதி கொள்கைன்னா மாநில அரசும் அரசாங்கத்தோட வரவு செலவு பார்க்கும். ஆனா ஆப்ஷன்ல மத்திய அரசு தான் இருக்கு. அப்ப 2341 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 2341 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சரியா? சோ 2341 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். சேராது இயல்வது நாடு என முடியும் குறளில் நாட்டில் வாழும் உயிர்களை வருத்தும் 3 தீமைகளாக வள்ளுவர் சுட்டுவன யாவை? வறுமை, அறிவின்மை, வேலையின்மை, பசி, பட்டினி, பஞ்சம், பசி, பிணி, பகை. வள்ளுவர் சொல்றாரு பாருங்க. பசி இல்லாத ஒரு நாடு இருக்கணும்பா. பிணி, டிசீஸ் இல்லாத ஒரு நாடு இருக்கணும்பா. என்மிட்டி, பகை இல்லாத ஒரு நாடு இருக்கணும்பா. அப்படிப்பட்ட நாடு தான்ப்பா சிறந்த நாடுங்கிறாரு வள்ளுவர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பசி, பிணி, பகை இல்லாத ஒரு நாடு தான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. சேராது இயல்வது நாடு அப்படிங்கிற குறள்ல இந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் நமக்கு கிடைக்குது. சரியா? பசி, பிணி, பகை. இது ஈஸியா வந்து யோசிச்சு அடிக்கலாம். சன்னு, சூரியன், ஃப்ராஸ்ட் வந்து ரொம்ப என்ன சொல்றது தீமைகள்ங்கிறாங்க. அப்ப இது வந்து கண்டிப்பா ஆன்சரா இருக்காது. ஏன்னா இயற்கை பேரிடர்ல தீமைகள்லாம் வந்து அது ஒரு விதமா இருக்கணும். அப்ப பாவர்ட்டி, இல்லிட்ரசி, அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் தீமைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வறுமையை நோக்கி ஓடுதுன்னு வச்சுங்களேன். இது ரெண்டு வறுமையை நோக்கி ஓடுறப்ப தீமை ஒரு தீமையா ஆயிடும், நாடே அழிஞ்சு போயிடும்லாம் சொல்ல முடியாது. அப்ப இந்த 2 ஆப்ஷனுக்குள்ள தான் உங்களுக்கு போட்டியே இருக்கு. சரியா? இந்த 2 ஆப்ஷன்ல தான் போட்டியே இருக்கு. இதுல என் மீட்டிங்கிறது ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி இருக்கு. டிஃபரெண்டா ஏன் இங்க என் மீட்டிங் கொண்டு வரணும், பகை ஏன் இங்க கொண்டு வரணும்? அப்ப கண்டிப்பா இது ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு அடிக்கலாம். ரைட்டா? வல்லூராவே மாறி அப்படியே யோசிக்கணும். சரியா? அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். கீழ்கண்டவையை கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வரிசைப்படுத்து. கிழக்குல இருந்து மேற்குனா இந்தியா மேப்பை யோசிச்சுங்க. கிழக்கு அங்கிட்டு இருக்கு, மேற்கு இங்கிட்டு இருக்கு. சரியா? மனாஸ் நதி வந்து அசாம்ல இருக்குங்க. சோ இது வந்து கிழக்குல வந்துடும். அதுக்கப்புறம் காரக்குரம், லடாக், கைலாஷ் மலைத்தொடர் அதுக்கப்புறம் வந்துடும். கைலாஷ் மலைத்தொடர் திபெத்தில் இருக்கு. ஸோ இது அப்படி வந்துடும். லடாக் பாஸ் வந்து லடாக்ல தான் இருக்கு. ஸோ இது இங்கிட்டு வரும். காரக்குரம் பாஸ் வந்து காஷ்மீர் பார்டர்ல, ஜம்மு காஷ்மீர் அந்த பார்டர்ல இருக்கு. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா ஈஸ்ட்னா அசாம், அதாவது மனாஸ் ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் கைலாஷ் மலைத்தொடர். யோசிங்க, இமேஜினேஷன் பண்ணுங்க. இங்க மனாஸ் நதி ஓடுது, இங்க கைலாஷ் மலைத்தொடர் இருக்கு, இங்க லடாக், இங்க காரக்குரம். சோ மனாஸ், கைலாஷ், லடாக், காரக்குரம். சரியா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 1 4 2 3 1 4 2 3 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 1 4 2 3 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இது வந்து உங்க இமேஜினேஷனை செக் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின். சரியா? கரெக்டா மேப்பை படிச்சிருக்கீங்களா? அதான் முக்கியம். ஏன்னா மேப்பை நீங்க இந்த கொஸ்டின் நல்லா அடிச்சாலும் மற்ற எல்லா கொஸ்டினும் அடிச்சிருவீங்க. ஏன்னா மேப் முக்கியம் குமாரே, மேப் முக்கியம். என்ன? காக்கா கலையல்கார் ஆணையம் யாருடைய ஆட்சியில் போடப்பட்டது? நேருடைய ஆட்சியில் போடப்பட்டது.
1953 போட்டிருப்பாங்களே, இந்தியாவோட முதல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான ஆணையம். ஆர்டிகல் 340 என்ன சொல்லுது? பிரசிடென்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒன்று அமைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது. பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம் அமைக்கணும்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு எந்த ஆர்டிகல் வந்து வலியுறுத்துது? ஆர்டிகல் 340 வலியுறுத்துது. அதன்படி இந்தியாவில் முதல் பிற்படுத்தப்பட்ட சமூக ஆணையம் வந்து காக்கா கல்கர் ஆணையம் 1953 போடுறாரு. இவரோட ரிப்போர்ட் 1955 வருது. சரியா? அது நேரு கண்டுக்கல விடுங்க. மண்டல ஆணையம் மொராஜி தேசாய், இதுவும் கரெக்ட், 1979 போடுறாங்க. இவங்க தான் வந்து ஓபிசிக்கு 27% இடஒதுக்கீடும், எஸ்சி எஸ்சிக்கு 22% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன ஆணையமே மண்டல ஆணையம் தான். அது பின்னால் வந்து இந்திரா சனை வழக்கு போய் விட்டுச்சு. சரியா? 76 சட்டத்தை வந்து வாஜ்பாய் இல்ல, நரசிம்மராவ். தமிழ்நாடோட 69% இடஒதுக்கீடு தூக்கிட்டு போய் 9வது அட்டவணையில் சேர்த்தது தான் வந்து 76 சட்டத்திட்டமே 1994. சரியா? நரசிம்மராவ் ஆட்சி அப்ப ஜெயலலிதா வந்து சிஎம் இங்க இருப்பாங்க. பிரதமர் யார் அப்படின்னா நரசிம்மராவ், வாஜ்பாய் இல்ல. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது நேரு, இதுவும் கரெக்ட் தான். சரியா? முதல் சட்டத்திட்டத்தை கொண்டு வந்ததே யாரு? நேரு. செம்பகாந்துராஜன் வழக்கு தொடர்ந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கும்ல, அது வந்து நேரு தான் கொண்டு வந்திருப்பார். சோ 1, 2, 4 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். Which are the following act introduced bicameralism in India? கீழ்கண்ட எந்த சட்டம் ஈரவை முறையை அறிமுகம் செய்தது? ரொம்ப ஈஸி தான், 1919 சட்டம். இதான் வந்து இந்தியால ஈரவை முறை, அதாவது பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபான்னு பாக்குறீங்களா, இப்ப மக்களவை மாநிலங்களவைன்னு சொல்றோம்ல, அது கொண்டு வந்ததே இந்த சட்டம் தான், 1919 சட்டம் தான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் கொண்டு வருவாங்க, டைராக்கி. ஈரவை முறை ஒன்னு இருக்கு, ஈராட்சி முறைன்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதான் டைராக்கின்னு அர்த்தம். அதாவது கவர்னர் கையில ஒரு சில அதிகாரம் கொடுத்துருவாங்க, இங்க கூட அமைச்சர்கள் கையில ஒரு சில அதிகாரம் கொடுத்துருவாங்க. டிரான்ஸ்பர்டு லிஸ்ட், ரிசர்வ்டு லிஸ்ட்னு சொல்லுவோம். மாற்றப்பட்ட அதிகாரங்கள், ஒதுக்கப்பட்ட அதிகாரங்கள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் டைராக்கி. அது கொண்டு வந்ததும் எந்த சட்டம்னா 1919 சட்டம் தான். இந்த சட்டம் தான் வந்து மத்திய பட்ஜெட் மாநில பட்ஜெட் தனித்தனியா போடுங்கப்பான்னு சொல்லிட்டு பிரிச்சு விட்டது இந்த சட்டம் தான். கேட்பாங்க எக்ஸாம்ல, எந்த சட்டம் மத்திய பட்ஜெட்ல இருந்து மாநில பட்ஜெட்டை பிரித்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவும் 1919 சட்டம் தான். சரியா? 1919 சட்டம். இந்த சட்டத்துல தான் வந்து இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குல்ல, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை வந்து அமைப்பதற்கு ஒரு ஆணையம் அமைங்க, லீக் கமிஷன் ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதை பரிந்துரைத்தது எந்த ஆணையம்னா 1919 சட்டம் தான். சரியா? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைங்க, ஒன்னு உருவாக்கணும், அதுக்கு ஒரு ஆணையம் அமைங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரைத்தது 1919 சட்டம். மத்திய பட்ஜெட்ல இருந்து மாநில பட்ஜெட்டை பிரிச்சுங்க, 1919 சட்டம். ஈராட்சி முறை, ஈரவை முறை, ஈராட்சி ஈரவை, டைராக்கி, பைகாமரலிசம் ரெண்டும் கொண்டு வந்தது 1919 சட்டம். ஞாபகம் வச்சுங்க. சரியா? இந்த சட்டத்துல தான் வந்து பிரிட்டன்ல ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு உயர்தர ஆணையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலுவலகம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது 1919 சட்டம் தான். ஹை கமிஷனர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபீஸ் செட்டப் உருவாக்குங்கன்னு சொன்னதும் 1919 சட்டம் தான். சரியா? சோ எல்லாம் இந்த சட்டத்தோட சிறப்பு அம்சங்கள். ஞாபகம் வச்சுங்க. Which are the following is true? கீழ்கண்டல எது சரி? அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை 1936 உருவாக்கினார். கரெக்ட். ஏன்னா 1937 எலெக்ஷன், அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் இந்த கட்சி உருவாக்கி இருப்பார். சோ சுதந்திர தொழிலாளர் கட்சி யாரோட கட்சினா அம்பேத்கரோட கட்சி. ஞாபகம் வச்சுங்க. அம்பேத்கர்னா மூக் நாயக் பத்திரிகை, அப்புறம் பிஹெச்கிருத் இர்கரினி சபா அப்படின்னு ஒரு சபையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னா அம்பேத்கர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், லா மினிஸ்டர் யார் அப்படின்னா அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் காந்திக்கு அம்பேத்கரும் போடப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 1932. மாஹாட் சத்தியாகிரகம் சொல்லக்கூடிய சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா அம்பேத்கர். சரியா? அதாவது ப்ராப்ளம் ஆஃப் ரூபி, ரூபாயின் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை எழுதி அதன் மூலமாக ஆர்பிஐ உருவானதுக்கான காரணகர்த்தாவே யார் அப்படின்னா அம்பேத்கர். சொல்ல அம்பேத்கர் சிறப்பு அம்சம். சரியா? பகத்சிங் 1924 நவஜோன் பாரத் சபையை தொடங்கினார். ரெண்டாவது கரெக்ட் தான். பகத்சிங் ஒய் ஐ எம் ஏத்திஸ்ட் புக் எழுதினவர் யார் அப்படின்னா பகத்சிங். பகத்சிங்கை பொறுத்த வரைக்கும் 1929 பத்துகேஸ்வர் தட்டோட சேர்ந்து பார்லிமெண்ட்ல பாம்பு போட்டவர் யார் அப்படின்னா பகத்சிங். பகத்சிங், ராஜகுரு, சுக்குதேவ் 3 பேர் தான் வந்து ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை வந்து தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க, ஜேம்ஸ் காட்ட. ஆனா அதுக்கு பதிலாக ஜான் சாண்டர்ஸை போட்டு தள்ளிடுவாங்க, பாவம். இது கரெக்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். லாலா அதையால் ஹோம் ரூல் லீக் அமெரிக்காவில் தொடங்கினார். தப்பு. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்குல்ல, அதை இந்தியாவில் தொடங்கினது திலகர், அன்னி பெசன்ட் படிச்சிருப்பீங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அமெரிக்காவில் தொடங்கினது யாருன்னு கேட்டாங்கன்னா லாலா லஜபத் ராய். லாலா ஹத்தையால் இல்ல, லாலா லஜபத் ராய். அப்ப லாலா ஹத்தையால் யார் சார்னா பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன், பசிபிக் கடற்கரை இந்துஸ்தான் அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குல்ல, கத்தார் பார்ட்டி, கத்தார் இயக்கம், அந்த இயக்கத்தை ஆரம்பித்தவரே யார் அப்படின்னா லாலா ஹத்தையால் தான். சோ கத்தார் இயக்கம், பசிபிக் கோஸ்ட், இந்த 2 அமைப்பும் ஆரம்பித்தவர் லாலா ஹத்தையால். அமெரிக்கால தன்னாட்சி கழகத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா லாலா லஜபத் ராய். 2 பேரும் வேற வேற. சரியா? அதே மாதிரி பிரிட்டன்ல தன்னாட்சி கழகம், பிரிட்டன்ல ஹோம் ரூல் சொசைட்டி ஆரம்பிச்சது யார் அப்படின்னா ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா. ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா வந்து பிரிட்டன்ல ஹோம் ரூல் சொசைட்டி ஆரம்பிச்சிருப்பார். இந்தியாவில் ஆரம்பிச்சவர் திலகரும் அன்னி பெசன்ட்டும். சோ 3வது தப்பு.
அப்துல் கலாம் ஆசாத் வகீல் செய்தித்தாளில் ஆசிரியர். ஆமா கரெக்ட் தான். வகீல் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல ஆசிரியர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத். அல் இலால், அல் பலாக் இந்த மாதிரி பத்திரிகை நடத்தியவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத். அப்துல் கலாம் ஆசாத் தான் இந்தியாவோட முதல் இளைஞர், அதாவது யங்கஸ்ட் காங்கிரஸ் பிரசிடென்ட். 1923 பிரசிடென்ட் இருந்திருப்பார் அப்துல் கலாம் ஆசாத். சரியா? ஐஐடி கராக்பூர், ஐஐடிங்கிற அமைப்பு அமைச்சது காரணகர்த்தாவே அப்துல் கலாம் ஆசாத் தான். ஐஐடின்னு அமைப்பு ஆரம்பிச்சது காரணகர்த்தாவே அப்துல் கலாம் ஆசாத் தான். இவர் எழுதிய புத்தகம் பார்த்தீங்கன்னா டாஸ்கிரா, டஜுமனூல் இதெல்லாம் ஃபேமஸான புத்தகம். அப்துல் கலாம் ஆசாத் எழுதிய டாஸ்கிரா, டஜுமனூல் இதெல்லாம் ஃபேமஸான புத்தகம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். Which of the following is true? If RBI increases the repo rate, it will lead to inflation. ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை அதிகரித்தால் அதன் விளைவாக பணவீக்கம் ஏற்படும். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினா பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தும், அதிகப்படுத்தாது. ஞாபகம் வச்சுங்க, இதை நான் எக்கனாமிக்ஸ் ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன், கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தினா இன்ஃப்ளேஷன் குறையும், அதே மாதிரி ரெப்போ ரேட்டை கம்மிப்படுத்தினா இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும். சரியா? அப்ப ரிசர்வ் வங்கி ரெப்போ ரேட்டை அதிகரித்தால் அது விளைவாக பணவீக்கம் ஏற்படும் தப்பு, பணவீக்கம் குறையும் தான் ஆன்சர். 8வது 5வது திட்டத்தில் நரசிம்மராவ் பிரதமர் ஆவார். 8வது 5வது திட்டம்னா என்ன? 6வது இந்திரா காந்தி, 7வது ராஜீவ், 8வதுனா 91 97. ஆமா, நரசிம்மராவ் தான் பிரதமர். சரியா? 8வது 5வது திட்டம் கரெக்ட். இடைத்தரகர்களை ஒழித்தல் நில சீர்திருத்தங்களுக்கு முக்கியமான பங்கு. லேண்ட் ரிஃபார்மோட முக்கியமான எய்மே என்னன்னா இன்டர்மீடியட்ஸ் அபாலிஷன் பண்றது, ஜமீன்தாரை ஒழிக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். நிதி ஆணையம் என்பது அரசியலமைப்பு சட்ட பகுதி நீதித்துறை சார்ந்த ஆலோசனை அமைப்பாகும். அரசியலமைப்பு சட்ட அமைப்பு தான் நிதி ஆணையம். கரெக்ட் தான். பகுதி நீதித்துறை, ஆமா, குவாசி ஜுடிஷியரி. நிதி ஆணையத்தை வந்து குவாசி ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்க, பகுதி நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பு தான், ஆமா, அட்வைசரி பாடி தான். மூணுமே கரெக்ட் தான். சோ 2, 3, 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே மார்ச் 3 ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் மார்ச் 21. எர்த் டே உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 22. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ஜூன் 5. 1, 2, 3, 4 ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸ்மார்ட் சிட்டி அவார்டு இந்தூர் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், இந்தூர் தான். 15th பிரிக்ஸ் சமிட், ஆமா, தென்னாப்பிரிக்கால நடந்துச்சு. 15th வந்து தென்னாப்பிரிக்கால நடந்துச்சு. 16வது பிரிக்ஸ் சமிட் எங்க நடக்க போகுதுன்னா ரஷ்யால நடக்க போகுது. செவாலியர் விருது சசி தரூர் தான். இதை நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருப்பேன். கஜி நெமு லெமன் வந்து அஸ்ஸாம், மணிப்பூர்ல. இது வந்து புவிசா குறியீடு கொடுத்தது இந்த எலுமிச்சை பழம், இது அசாம்ல எலுமிச்சை பழம். சந்தீஸ் ஆப் வந்து G20 மானிட்டர் பண்ணக்கூடிய ஆப். 1, 2, 3, 5 இஸ் த ஆன்சர். 1, 2, 3, 5 இஸ் த ஆன்சர். கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இது. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஹரப்பா செப்பு யானை, ஹரப்பா செப்பு யானை, தைமபாத். ஹரப்பானா செப்பு யானை இல்ல, ஹரப்பானா வந்து கிரானடி, நம்ம புக்ல இருக்கும். அது ஹரப்பானா என்னன்னா கோட்டைக்கு வெளியே களஞ்சியம். ஸோ ஏ வந்து 3, A3 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் டி தான். டி தான் ஆன்சர். அடிச்சு விட்டுலாமா? ஒரே ஆன்சர் டி தான். A3 இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர் டி தான். A3 டி தானே? ஓகே ரைட். A3. தைமபாத்னா வந்து காப்பர் எலிஃபண்ட் இருக்கும். மோஹஞ்சதாரோல வந்து பிரான்ஸ் டான்சிங் கேர்ள். கலிபங்கர் வந்து ஃபயர் ஆல்டாஸ். சரியா? அதாவது வெண்கல நடன பெண் வந்து மோஹஞ்சதாரோ, கலிபங்கர் வந்து தீ. இதெல்லாம் வந்து நான் சொன்னதுதான். சரியா? இதெல்லாம் சொன்னதுதான். 3, 1, 2, 4 இஸ் த ஆன்சர். 3, 1, 2, 4 இஸ் த ஆன்சர். Which are the following compounds combined to form ester with the presence of sulfuric acid? கீழ்கண்ட எந்த 2 சேர்மங்களும் எஸ்டர் தருகிறது? சரியா? சல்பூரிக் அமிலங்களோடு சேர்ந்து, அது சேர்ந்தாலும் சேர்ந்தாலும் வந்து கீழ்கண்ட எந்த 2 சேர்மங்கள் எஸ்டர் தருகிறதுனால ஆப்ஷன் அடிச்சிடலாம். என்ன ஆன்சர் அப்படின்னா எத்தனால், இது வராது, இது வராது. எத்தனால் மற்றும் எத்தனாயிக் அமிலம். எத்தனாலும் எத்தனாயிக் அமிலமும் ஒன்று சேர்ந்து எத்தில் எத்தனாய்ட், அதாவது எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறை தருகிறது, காம்பவுண்ட் தருகிறது. சரியா? எஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் தருகிறது. இது வந்து ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்தது தான். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அந்த சாப்டர்ஸ்ல 4வது பேஜோ 5வது பேஜ்லயோ இருக்கும். எஸ்டரிஃபிகேஷன் சொல்லிட்டு இருக்கும். சரியா? நான் சொல்லியிருக்கேன், அது நடத்துனது தான். வந்தே மாதரம் போயம் சங் பை ரவீந்திரநாத் டாகூர் இன் 1911 காங்கிரஸ் செஷன். தப்புங்க. வந்தே மாதரம் போயம் வந்து 1896 காங்கிரஸ் மாநாட்டில் தான் பாடியிருப்பாங்க. ரவீந்திரநாத் டாகூர் பாடினது 1896 காங்கிரஸ் மாநாட்டில், 1911 இல்ல. 1911 பாடினது என்னன்னா அப்படின்னா ஜனகணமன. வந்தே மாதரம் 1896 மாநாட்டில் தான் முதல் முறை பாடுறாங்க. ஜனகணமன 1911 காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல் முறை பாடுறாரு. ரெண்டுமே பாடினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் டாகூர். வந்தே மாதரம் எழுதுனது யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனந்த மடம் சொல்லக்கூடிய புத்தகத்தில் எழுதியிருப்பார். ஸோ ஒன்று தப்பு.
ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபார்ம்ட் இன் 1906 அண்டர் தி லீடர்ஷிப் ஆஃப் நவாப் சாலிமுல்லா. 2 கரெக்ட். சரியா? only 2 true is the answer. 114வது क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி is the answer. The following are the functions. Which are the following are the functions of Niti Aayog? Which of the following are functions இல்ல? Which of the following is wrongly listed? எது தவறா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நிதி ஆயோக் பற்றி எது தவறுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரியா? 5வது திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் தப்புங்க. 2வது ஒன்னு தப்புங்க. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் கரெக்ட்டுங்க. 2வது ஒன்னு தப்பு. 5 இயர் பிளானுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கிறது நிதி ஆயோக் இல்ல. நேஷனல் டெவலப்மெண்ட் அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய மேம்பாட்டு கவுன்சில் ஒன்று இருக்கு. அதுதான் அப்ரூவல் கொடுக்கும். சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர்ல உறுப்பினர்களாக இருப்பாங்க. இவங்க தான் அப்ரூவல் கொடுப்பாங்க. சரியா? நிதி ஆயோக் அப்ரூவல் கொடுக்காது. ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் இது வேணா செய்யும். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல் தவறு. சரியா? ஆன்சர் வந்து 1 and 3. அதாவது அறிவுரை எல்லாம் சொல்லாது நிதி ஆயோக். ஏன்னா அது வரி வசூல் செய்வதற்கு அறிவுரை நிதி ஆயோக் சொல்லாது. பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் சொல்லும். சரியா? 1 3 இஸ் ஆன்சர். எது கரெக்ட் தவறுன்னு கேட்கறாங்களா? 2 4 தவறு. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். எது தவறுன்னு கேட்கறாங்க? 2 4 தவறு. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நீதி கட்சியின் சாதனைகளை ஏறு வரிசையில் வரிசைப்படுத்து. நீதி கட்சியின் சாதனை மதிய உணவு திட்டம் வந்து 1920 கொண்டு வந்திருப்பாங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமை வந்து 1921 கொண்டு வந்திருப்பாங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் வந்து 1926 கொண்டு வந்திருப்பாங்க. பொதுப்பணி தேர்வாணையம் அதாவது மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நீதி கட்சி கொண்டு வந்தது. அது 1929. நீங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட யூபிஎஸ்சி நினைச்சுக்காதீங்க. இங்க கேள்வியில ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி 1926 நீங்க அப்படி யோசிப்பீங்க. அப்படி இல்ல, ஜஸ்டிஸ் பார்ட்டினால நீங்க 1929 தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் நீங்க யோசிக்கணும். சரியா? ரைட். அப்ப ஆன்சர் வந்து 1 3 2 4. 1 3 2 4. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Which of the following is correct about செம்பராமன் பிள்ளை? செம்பராமன் பிள்ளைனா இங்க இந்தியாவில் வாழ்ந்து ஜெர்மனியில் போராடி இந்தியா பிரிட்டிஷுக்காக எதிர்த்து போராடி இருப்பாரு செம்பராமன் பிள்ளை. மெட்ராஸ் துறைமுகம் பக்கத்தில் ஒரு பாம்பு போட்டிருப்பாரு பிரிட்டிஷ் அச்சுறுத்தலுக்காக. சரியா? அவர் ஜூலை 31 1914 இந்திய தேசிய தன்னார்வ படையை தொடங்கினார். கரெக்ட். அவர் சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய ராணுவத்துடன் கூட்டு சேர்ந்தார். தப்பு. எனக்கு தெரிஞ்ச செம்பராமன் பிள்ளை 1930களில் இறந்து போயிடுவாரு. சுபாஷ் சந்திர போஸ் எப்ப இந்திய தேசிய ராணுவத்தை ஆரம்பிப்பாரு? சிங்கப்பூர்ல. அவர் ஆரம்பிக்க மாட்டார், வேற ஒருத்தர் ஆரம்பிப்பாரு. அதனால எப்ப நடத்துவார்? 1940களில் தானே. இப்ப 2வது ஒன்று தப்பு. இறந்து போன ஒரு மனுஷன் எப்படி சுபாஷ் சந்திர போஸ் போய் சேர முடியும்? 1907 ஆண்டில் அவர் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையை உருவாக்கினார். கரெக்ட் தான். ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை சுபாஷ் சந்திர போஸ்க்கு முன்னோடியா இருக்கக்கூடிய எம்டன் செம்பராமன் பிள்ளையை உருவாக்கிட்டார். சரியா? So 1 3 is the answer. Option C 1,3 correct. Eastern Ghats are also called as Sahyadris. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மற்றொரு பெயர் வந்து சாயத்ரிஸ். ஆக்சுவலா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை ரெண்டா பிரிக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேர் வந்து சாயத்ரிஸ். கிழக்கு தொடர்ச்சி மலையோட இன்னொரு பேர் வந்து பூர்வாத்ரிஸ். சாயத்ரிஸ் இல்ல. ஒன்னு தப்பு. வேம்பநாடு ஏரி கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ளது. வேம்பநாடு ஏரி வந்து வெம்பநாடு ஏரி வந்து கேரளால இருக்கு, கர்நாடகால. லட்சத்தீவு என்பது 32 சதுர கிலோமீட்டர் உடைய பவள தீவாகும். இது வேணா கரெக்ட். சோ 1 2 தவறு. எது தவறுன்னு கேக்குறாங்களா? இன்கரெக்ட். 1 2 தவறு. சரியா? அதாவது இது ரெண்டும் தவறு. கிழக்கு தொடர்ச்சி மலையோட மற்றொரு பேர் வந்து பூர்வாத்ரி, சாயத்ரி இல்ல. கிழக்கு தொடர்ச்சி மலையிலே உயர்ந்த சிகரம் வந்து ஜிந்தங்காடா. மேற்கு தொடர்ச்சி மலையிலே உயர்ந்த சிகரம் வந்து ஆனைமுடி. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? வேம்பநாடு ஏரி வந்து எங்க இருக்குன்னா கேரளால இருக்கு, கர்நாடகால. அரேஞ்ச் த பேஷ்வாஸ் chronologically. காலமுறைப்படி வரிசைப்படுத்துவோம் பேஷ்வாவை. பாலாஜி விஸ்வநாத் மாதவ் பாலாஜி விஸ்வநாத் ஃபர்ஸ்ட் வந்துருவாரு. பாலாஜி அப்புறம் பாலாஜி பஜ்ராவ் 1, பாலாஜி பஜ்ராவ். ஸோ 2 3 4 அப்புறம் தான் 1 வரும். 2 3 4 1. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இது ஸ்கூல் புக்ல டைட்டில் படிச்சிருந்தாலே ஈஸியா அடிச்சிடலாம். பேஷ்வாக்களோட டைட்டில் படிச்சிருந்தாலே, மராத்தியர்கள் 7th புக் நினைக்கிறேன், டைட்டில் படிச்சாலே ஈஸியா அடிச்சிடலாம். விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் இன்கரெக்ட்? கீழ்கண்டவைகள் தவறானது எது? சரத் 29 இந்தியர்களுக்கு மட்டுமே பொருந்தும், அந்நியர்களுக்கு அல்ல. சரத் 29 இந்தியர்களுக்கு மட்டுமே பொருந்தும், அந்நியர்களுக்கு அல்ல. கரெக்ட் தான். அதாவது சரத் 29 அடிப்படை உரிமையில எந்தெந்த ஆர்டிகல்ல இந்தியர்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னா 15 16 19 29 30. இது எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு மட்டும் தான் பொருந்தும், அந்நியர்களுக்கு பொருந்தாது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். மின்னணு நீதிமன்ற சட்டம் 2000 ஆண்டில் அறிமுகம். தப்பு. 2005. இது வந்து நீதித்துறை, சிவிக்ஸ்ல நீதித்துறைங்கிற சாப்டர்ல இருக்கும். எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் என்பது கூட்டாட்சி பண்புகளுக்கு எடுத்துக்காட்டாகும். இதுவும் கரெக்ட். ஃபெடரல் சிஸ்டம் பார்த்திருப்போம்.
பீகாரில் தனக்கென ஒரு சட்ட மேலவை இல்லை. தப்பு. பீகார்ல வந்து சட்ட மேலவை இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து இந்தியாவில் 6 மாநிலங்கள் இருக்கு. உத்தரப்பிரதேஷ், பீகார், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மகாராஷ்டிரா. சரியா? அதுல பீகார் இருக்கு. சோ 1 4 தான் கரெக்ட். தவறானதுன்னு கேக்குறாங்க. 2 4 தவறு. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆதித்யா L1 சூரிய திட்டம். இன்லாண்ட் ஃபிஷரிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். உள்நாட்டு மீனவத்துல முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ரீசெண்டா உத்தரப்பிரதேஷ் தான். ஸ்கூல் புக்ல ஆந்திர பிரதேஷ் சொல்லியிருப்பாங்க. ஆனா ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படி உத்தரப்பிரதேஷ். ஆபரேஷன் இந்திராவதி ஹைத்தில இருந்து இந்தியர்களை வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடியது தான் ஆபரேஷன் இந்திராவதி. ஆபரேஷனாலே ரெஸ்கியூ அப்படி அடிச்சலாம் நீங்க ஈஸியா. சரியா? பலுவி ஃபெஸ்டிவல் அப்படின்னால மகாராஷ்டிரா மாநிலத்துல தானே கொண்டாடுவோம். மகாராஷ்டிரா. ஸோ ஈஸியா அடிச்சிடலாம் அதை. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா DCAB. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். DCAB. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். கால்சியம் வந்து ரிக்கெட்ஸ் தவறுன்னு கேக்குறாங்களா? கால்சியம் ரிக்கெட்ஸ் உருவாகும். கரெக்ட் தான். இரும்பு வந்து ரத்த சோகை உருவாக்கும். கரெக்ட் தான். இரும்பு பற்றாக்குறை, அதாவது எது பற்றாக்குறையா இருக்கனால எது உருவாகும். அயோடின் பற்றாக்குறை வந்து கிரெட்டினிசம் உருவாக்கும். கரெக்ட் தான். பாஸ்பரஸ் அப்படிங்கிறது மெதுவான உடல் வளர்ச்சி. அதாவது பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி ஆனா போன் பிரச்சனை தான் வரும். ஸோ பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி வந்து போன் பிரச்சனை, ஃப்ரெஜைல் போன் சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரு ஃப்ரெஜைல் போனை வந்து உருவாக்கும். எலும்பு பிரச்சனை தான் உருவாக்கும் பாஸ்பரஸ் இல்லைன்னா. மெதுவான உடல் வளர்ச்சி வந்து கால்சியம் குறைபாடு இருந்தாலே உங்களுக்கு வந்து மெதுவான உடல் வளர்ச்சி வரும். சரியா? ஸ்லோ பாடி growth வந்து உருவாகும். ஸோ அப்படி பார்த்தோம்னா பி இஸ் த ஆன்சர். பி தான் தவறு. கீழ்கண்ட எந்த சரத்து பாதிப்பதால் சமீபத்தில் தேர்தல் பத்திர திட்டத்தை உச்சநீதிமன்றம் தடை செய்தது? ஆர்டிகல் 19(1)A. ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன். எந்த விஷயம் பாதிப்பதனால் உங்களுக்கு வந்து, அதாவது தேர்தல் பத்திரத்தை வந்து உச்சநீதிமன்றம் தடை செஞ்சதுன்னா ஆர்டிகல் 19(1)A. ஏன்னா ஆர்டிகல் 19 படி தகவல் உரிமைங்கிறது ஒன்று இருக்கும். ஆனா தேர்தல் பத்திரம் இந்த திட்டத்துல வந்து மத்திய அரசாங்கம் இன்ட்ரோடியூஸ் பண்ண திட்டத்துல நம்ம யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ஆர்டிகல் 19க்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கிட்டாங்க தேர்தல் பத்திரத்தை. சோ பி இஸ் தி ஆன்சர். கயா காங்கிரஸ் மாநாடு, பூனா ஒப்பந்தம். கயா காங்கிரஸ் மாநாடுனா 1923, பூனா ஒப்பந்தம் 1932, இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அம்பேத்கரோடது 1936, பூர்ண சுயராஜ்யம் 1932, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் பார்ட்டி ஜெயபிரகாஷ் நாராயண் ஆரம்பிச்சது 1934. சரியா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 3 4 2 5 13425 13425 இஸ் தி ஆன்சர். 13 ஒரு நிமிஷம். கயா வந்து 1923, பூனா ஒப்பந்தம் 1932, பூர்ண சுயராஜ்யமா இது 1929. பூர்ண சுயராஜ்யம் அறிவிச்சிருப்பால நேரு, அது வேற இது வேற. சரி, ஓகே. இது வந்து 1934, இது 1936. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 4 3 2 5 14325 14325 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 14325 ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஏறு வரிசைப்படி எழுதுறாங்க சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். which are the following countries were members of G20? G20 ஓட உறுப்பினர்கள் என்ன? இந்த மாதிரி கேள்வி ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் கேட்டிருக்கேன். இது நல்லா பாருங்க, இது ஈஸியா அடிக்கலாம். நீங்க பார்த்து குழப்பிக்காதீங்க. என்ன எல்லா 20 நாடுகளும் எப்படி ஞாபகம் வச்சுக்கான்னு கேட்காதீங்க. நார்த் கொரியா வருமா? அந்த ஆள் படுத்து தனியா உட்காந்துட்டு இருக்காப்ல. அமெரிக்கால பாம்பு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காப்ல அந்த கிம் ஜாங் உன்னு சொல்லக்கூடிய நார்த் கொரியா அதிபர். G20னா என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட். என்ன நாடுனாலே என்னன்னு தெரியாது அந்த ஆளுக்கு. அதனால கண்டிப்பா வராது. சரியா? பின்லாந்து வராது. அதை தூக்கிடுங்க. நார்வே வராது, அதையும் தூக்கிடுங்க. பெரிய நாடுகள் மட்டும்தான் வரும். இந்தியா, கனடா, அமெரிக்கா, பிரான்ஸ். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். சரியா? சோ எலிமினேஷன் மெத்தட்ல ஈஸியா அடிக்கலாம். குரூப்ல டூப் ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். அதுல கீழடியில பகடை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சோ இது ஒன்னு வந்துரும். ஒன்னு வந்தாலே ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஈஸியா அடிச்சிடலாம். பொருந்தல் வந்து கொழு முனைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுமணல்ல சுழல் அச்சுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆதிச்சநல்லூர்ல தங்க ஆபரணங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே ரீசன்ட் டிஸ்கவரி. சரியா? சோ 1 2 3 4 இஸ் தி ஆன்சர். அப்படியே பாத்துங்க. வாட் இஸ் த ரேங்கிங் ஆஃப் இந்தியா இன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்? இது கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லியிருப்பேன். பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா 108வது ரேங்க். 108வது ரேங்க். ஆப்ஷன் சி. மிஷன் இந்திரா தனுஷ் என்பது மத்திய அரசின் மிஷன் இந்திரா தனுஷ் இவற்றில் எதனை மையப்படுத்துகிறது? சரியா?
குழந்தை பருவ நோய்கள் இதான் ஆன்சர். சைல்ட்ஹுட் டிசீசஸ். இந்திரா தனுஷ்னா என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து நோய்கள் வராம தடுப்பதற்கான வேக்சினேஷன் ஊட்டச்சத்து திட்டம் தான் மிஷன் இந்திரா தனுஷ்னு பேரு. அது எது ரிலேட் ஆனது தானே கேக்குறாங்க. அதனால சைல்ட்ஹுட் டிசீசஸ் ரிலேட் ஆனது, அதோட தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியா? After which of the following act Madras Native Association pleaded to the British for the termination of British rule? கீழ்கண்ட எந்த சட்டத்துக்கு பிறகு சென்னை மகாஜன சங்கம் கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொண்டது? நீங்க இது தெரியலனா கூட ஈஸியா அடிங்க. சென்னை மாகாண சங்கம் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க? அதாவது இந்த சென்னை வாசிகள் சங்கம் 1852ல கஜுல லட்சுமி அரசு ஆரம்பிச்சிருப்பாரு. சரியா? அப்ப ஆன்சர் வந்து 1852 பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? 1853 இஸ் தி ஆன்சர். இது 3 ஆன்சர் இல்ல. ரைட்டா? இது ரெண்டும் கண்டிப்பா ஆன்சரேவா இருக்காது. இது ரெண்டு கூட ஓகே. ஆனா 1853 தான் ஆன்சர். ஏன்னா இதுலலாம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1958 59 கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி தான் போகும். அதான் 1860களில் கஜுல லட்சுமி அரசு இறந்து போனதுக்கு அப்புறம் சுத்தம் 1853 தான் ஆன்சர். சரியா? ஆக்சுவலா 1853 சட்டத்துக்கு அப்புறம் கஜுல லட்சுமி அரசு என்ன கேட்பார்னா, இந்த கம்பெனியே நீ கொண்டு போயிடுங்க, இதை ஒழிச்சு கட்டுங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கோரிக்கை வைப்பார். சரியா? இந்த சட்டத்தை எதிர்த்து. கோடை காலத்தில் சூரியனின் சாய் கதிர்கள் தீபகற்ப பீடபூமியில் விழும். தவறு. கோடை காலத்தில் சூரியனின் செங்குத்து கதிர்கள் தீபகற்ப பீடபூமியில் விழும். 10th ஜாரஃபில் இருந்து கேட்டது. சரியா? ஒன்னு தப்பு. வடகிழக்கு பருவக்காற்று எல்னினோ நிகழ்வால் பாதிக்கப்படும். வடகிழக்கு பருவக்காற்று வந்து எல்னினோ நிகழ்வால் பாதிக்கப்படாது. தென்மேற்கு பருவக்காற்று தான் எல்னினோ நிகழ்வால் வந்து பாதிக்கப்படும். எல்னினோ அப்படிங்கிறது தென் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேரியேஷன் பேர் தான் வந்து எல்னினோன்னு சொல்லுவாங்க. அந்த கடல்ல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அந்த கோடை, அதாவது சுடு தண்ணி, அந்த குளிர் தண்ணி இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பர் பேர் தான் வந்து எல்னினோன்னு சொல்லுவாங்க. இந்த எல்னினோ வந்து இந்திய கடலையும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அந்த பாதிப்பின் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கொஞ்சம் பாதிப்படையும். சரியா? ஆனா வடகிழக்கு வராது. வடகிழக்கு பருவக்காற்றுக்கும் எல்னினோக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல. மேற்கத்திய இடையூறுகள் செங்கடலில் தொடங்கும். தவறு. நானே சொல்லியிருப்பேன். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எங்க தொடங்கும் அப்படின்னா மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல்ல தான் தொடங்கும். சோ மூணாவதும் தவறு. அனைத்தும் தவறு இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அனைத்தும் தவறு இஸ் தி ஆன்சர். ராஜாஜியின் சுதந்திர கட்சியை பெரியார் ஆதரிக்கவில்லை. தப்பு. ராஜாஜியின் சுதந்திர கட்சியை பெரியார் ஆதரித்தார். திமுகவை பெரியார் எதிர்த்தார். அந்த காலகட்டத்தில் சுதந்திர கட்சி யார் ஆரம்பிச்சிருப்பானா? ராஜாஜி. எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பானா? 1959. தமிழ்நாட்டின் ஆரமஹால் பீடபூமியில் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி அமைந்துள்ளது. கரெக்ட். இது வந்து 10th புக்ல இருக்கு. தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு பிணிக்கன் செயலி வந்து தொடங்கப்பட்டது. இதுவும் கரெக்ட். 2 3 கரெக்ட். சரியா? 2 3 கரெக்ட். சோ 2 3 கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். 2 3 கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். நீங்க யோசிப்பீங்க இதையும் ஃபில்டர் பண்ணிடலாமே, எப்பவுமே சிங்கிள் ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டின் நான் தான் எடுத்திருக்கேன். சரியா? அதனால எதை ஃபில்டர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால 2 3 இஸ் தி ஆன்சர். 368 அது இல்லாம இது கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தது. சரியா? அதனால தான் சொல்றேன். ரைட். ஆர்டிகல் 368 239 61 343 இங்க வாங்க. ஆர்டிகல் 368 வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம். கரெக்ட். ஆர்டிகல் 239 வந்து ஒன்றிய பிரதேசங்களின் நிர்வாகம். கரெக்ட். ஆர்டிகல் 239 ஒன்றிய பிரதேசங்கள் நிர்வாகம் தான். குறிப்பா 239 ஏ வந்து எந்தெந்த யூனியன் பிரதேசத்துல வந்து சட்டமன்றம் இருக்குங்கிறத சொல்லுது. ஆர்டிகல் 239 ஏ. ஆர்டிகல் 239 ஏஏன்னு இருக்கு. அது வந்து டெல்லிக்கு வந்து சிறப்பு அந்தஸ்தை வழங்குது. சரியா? 239 ஏஏ ஞாபகம் வச்சுங்க. சரத்து 61 குடியரசுத் தலைவரின் தகுதி நீக்கம். இதுவும் கரெக்ட் தான். 343 ஒன்றியத்தின் அலுவலக மொழி. அபிஷியல் லாங்குவேஜ்னாலே 343. அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்னா 1963. சரியா? சோ 4மே கரெக்ட் தான். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி இஸ் தி ஆன்சர். இந்தியாவின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா எங்கே திறக்கப்பட்டது? இது கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி. ஆன்சர் வந்து அசாம். இது ரொம்ப ஈஸி தான், நானே சொல்லியிருப்பேன். படைப்பிரிவின் 40 men குழு என்ற முறையை உருவாக்கியவர் யார்? Who create the system of 40 men group in the regiment? இல்துத்மிஷ் is the answer. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸ்ட்ரெயிட் 7th புக்ல இருக்கும். லீவிஸ் அமிலகாரம் கோட்பாடின்படி கீழ்கண்டவையில் எது சரியானது? லீவிஸ் பேஸ். ஆசிட் பேஸுக்கு வந்து டெஃபினிஷன் 3 பேர் கொடுத்திருப்பாங்க. அரினியஸ் ஒருத்தவரும், பிரான்சர் லியூரின் ஒருத்தவரும், லீவிஸ் ஒருத்தவரும். லீவிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமிலம் என்பது எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்வது. கரெக்ட் தான். காரம் என்பது எலக்ட்ரான்களை கொடுப்பது. கரெக்ட் தான். ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். இந்த கோட்பாடை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா லீவிஸ். சரியா? லீவிஸ் ஞாபகம் வச்சுங்க. பிரான்சர் லியூரின் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லுவார்னா, அமிலம் என்பது புரோட்டான்களை, அதாவது புரோட்டான்களை கொடுப்பதுன்னு சொல்லுவாரு. காரம் என்பது புரோட்டான்களை வாங்குவதுன்னு சொல்லுவாரு. இதை சொன்னது வந்து பிரான்சர் லியூரி மாடல். இதெல்லாம் ஆசிட் பேஸ் இதுல சொல்லியிருப்பேன். சரியா? Which of the following are regarded as the main features of rule of law? கீழ்கண்டவையில் சட்டத்தின் விதி குறித்த சிறப்பு அம்சங்கள் என்ன? ரூல் ஆஃப் லானாலே, சட்டத்தின் விதினாலே உங்களுக்கு என்னென்ன வந்துரும்? அதிகார வரம்பு, லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்துரும். சுதந்திர உரிமை வந்துரும், லிபர்ட்டி ரைட்ஸ் வந்துரும்.
ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்துரும், சர்வதிகார அரசாங்கம் வராது. ஸோ 4 இல்லாதது ஆன்சர். 4 இல்லாத 3 3 இருக்கணும். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். இல்லை யோசிச்சாலே அடிக்கலாங்க. சட்டத்தின் விதினாலே நமக்கு வந்து உரிமைகள் பக்காவா இருக்கணும். ஸோ சுதந்திர உரிமை, அப்புறம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14, அப்புறம் லிமிடேஷன் ஆஃப் பவர்ஸ் அதிகார வரம்புனா அரசாங்கத்துக்கு அதிகார வரம்பு இருக்கும். சரியா? ஸோ 1 2 3 இஸ் த ஆன்சர். சில பேர் 2 3 அடிச்சிருப்பீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்ல வரும். 1 2 3 இஸ் த ஆன்சர். அலிநகர் ஒப்பந்தம். அலிநகர் ஒப்பந்தம் வந்து 1757, மூன்றாம் ஆங்கில மராத்தியர் போர்ஸ் 1857. சரியானதை தேர்ந்தெடுங்க கேட்குறாங்க. சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல் கர்நாடிக் போர் 1740, பாரிஸ் ஒப்பந்தம் 1783. அலிநகர் ஒப்பந்தம் 1757 தான் போட்டிருப்பாங்க. ட்ரீட்டி ஆஃப் அலிநகர்னு சொல்லிட்டு. அதாவது பிளாசி போரின் இறுதி கட்டமாக இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். அதாவது சிராஜுத்தௌலான்னு சொல்லக்கூடிய பெங்கால் நவாபுக்கும் இந்த சைடு வந்து ராபர்ட் கிளைவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். நீங்க வந்து தோத்துட்டோம்னு சொல்லிட்டு ஒத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த போர் இருக்குல்ல, அதாவது பிளாசி போர் முடிவுல கையெழுத்து போடக்கூடிய ஒப்பந்தம் பேர் வந்து அலிநகர் ஒப்பந்தம். சரி, 1757 கரெக்ட் தான். மூன்றாம் ஆங்கில மராத்திய போர் 1857 1817 வாக்குல நடக்கும். முதல் கர்நாடிக் போர் 1740 தான் பிரிட்டிஷ்க்கும் பிரான்ஸுக்கும். பாரிஸ் ஒப்பந்தம் 1783 1713. சரி 63 60கள்ல 60கள்ல தானே இந்தியா பிரிட்டனும் பிரான்ஸும் சண்டை கொடுக்குறாங்க இந்தியால. அப்ப அங்கேயும் அப்படிதான் சண்டை கொடுக்குவாங்க அமெரிக்காலையும். 1763 இஸ் த ஆன்சர். ஸோ 1 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 1 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். திட்டத்தின் சாரம் இயற்கை, மனித மற்றும் பண வளங்களை பயன்படுத்த சிறந்த வழியை கண்டுபிடிப்பதாகும் என்று கூறியவர் யார்? எசன்ஸ் ஆஃப் பிளானிங்னால நீங்க யாரை அடிச்சிடலாம்? ஜவஹர்லால் நேரு அடிச்சிடலாம். சரியா? ஏன்னா அவர் தானே 5 இயர் பிளான் காரணகர்த்தாவே. அடிச்சிடலாம். ஏன்னா அமர்த்தியா சென், ஆடம் ஸ்மித் தவிர ஜவஹர்லால் நேரு நீங்க அடிச்சிடலாம். பின்வருவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். ஓகே. திராவிட பாண்டியன் 1885, இந்திய புத்த சங்கம் 1898, ஒரு பைசா தமிழன் 1907, ஜீவசரித சுருக்கம் வந்து இவர் ரெட்டமலை சீனிவாசனோட புக்கு. இது 1939 வாக்குல எழுதியிருப்பார். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3142 3142 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். 3142 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் காலவரிசை பத்தி எழுதுக. இரண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1948, செம்பகந்துராஜன் வழக்கு 1951, திராவிட கழகம் உருவானது 1944, நீதி கட்சியை வந்து திராவிட கழகம் பேர் மாத்துவாங்களா சேலம் மாநாட்டில், மதுரை கருப்பு சட்டை மாநாடு 1946. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 3412 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் ஈஸி தான். அடுத்து வாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்? போல்ஸ்மேன் மாறிலியின் மதிப்பெண்ண? ஓகேவா? இது வந்து நான் சயின்ஸ் ரிவிஷன்ல சொல்லியிருப்பேன், கிளாஸ்லயும் சொல்லியிருப்பேன். 1.38 × 10⁻23 ஜூல் பர் கெல்வின். இது வந்து கேஸ் லாவோட கான்ஸ்டன்ட். சரியா? கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அதான் வந்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஏழு வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இண்டிகோ, குக்கா. இண்டிகோக்கு அப்புறம் தான் குக்கா வரும், குக்காக்கு அப்புறம் முண்டா, முண்டாக்கு அப்புறம் ராம்பா. ஸோ 3421 இதெல்லாம் நம்ம பார்த்தது, ரிவிஷன்லேயே பார்த்தது, கிளாஸ்ல பார்த்தது. 3421 இஸ் த ஆன்சர். திரிகடுகம்னா நல்லாதனார், ஏலாதினா கனிமேதாவியர். ஓகே. சிறுபஞ்ச மூலம் காரியாசன, பழமொழி 400 முன்னுரை அரையனார். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2143 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், நீங்க படிச்சிருப்பீங்க நூலாசிரியர்கள். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்னும் குறள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இறைமாட்சி. இறைமாட்சி. சரியா? சாட்சி, இறைமாட்சி, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும். ஒரு மன்னருக்கு என்னெல்லாம் இருக்கணும்? இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் வருங்க வள்ளுவர். கிளைமேட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் இந்தியா இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை நார்த் ஈஸ்ட் மான்சூன். வடகிழக்கு பருவக்காற்று தென்கிழக்கு இந்தியாவை மழைப்பொழிவை தரும். தென்கிழக்கு இந்தியானா என்ன? தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை தருவது என்ன? வடகிழக்கு பருவக்காற்று. கரெக்ட் தான். தென்மேற்கு பருவக்காற்றுல தமிழ்நாடுக்கு மழைப்பொழிவு தராது அந்த அளவுக்கு. வடகிழக்கு பருவக்காற்று தான் தரும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். வெப்பமண்டல பசுமை மர காடுகளின் வருடாந்திர மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கும். இதுவும் கரெக்ட் தான், நானே சொல்லியிருப்பேன். இதுவும் கரெக்ட் தான். 1 2. ஸோ இரண்டும் சரி இஸ் த ஆன்சர். இரண்டும் சரி இஸ் த ஆன்சர். சூரிய சித்தாந்தா, அமரகோஷா, பிருஹட் சமிதா, ஆயுர்வேதா. சூரிய சித்தாந்தனா வந்து ஆரியப்பட்டா அடிச்சிடலாம். அமரகோஷா அப்படிங்கிறவரை அமரசிம்மாவை அடிச்சிடலாம். பிருஹட் சமிதானா வரகமேராவை அடிச்சிடலாம்.
ஆயுர்வேதானா தன்வந்திரி அடிச்சிடலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா 3 4 2 1 இஸ் த ஆன்சர். 3 4 2 1னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். குப்தர்கள் ஆட்சியில் தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் எக்ஸ்போர்ட் இண்டெக்ஸ். தமிழ்நாட்டில் ஏற்றுமதி குறியீட்டில் முதலிடம் வகித்துள்ளது. கரெக்ட் தான். தமிழ்நாடு வந்து ஏற்றுமதி குறியீட்டில் முதலிடம் தான். இடையப்பட்டி அண்ட் செங்கம்பட்டி இஸ் ரீசன்ட்லி டிக்ளேர்ட் அஸ் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். உயிர் பன்முகத்தன்மை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ரெண்டாவது தப்பு. இடையம்பட்டி செங்கம்பட்டியில் இடையம்பட்டி அதாவது மொத்தம் 3 நகரங்கள் 3 கிராமங்களுக்கு ரீசெண்டா வந்து உயிர் பன்முகத்தன்மை பட்டியலில் இடம்பெற்றாங்க. சரியா? காசம்பட்டி, இடையம்பட்டி காசம்பட்டி செந்தர்கிலார் நினைக்கிறேன். சரியா? செந்தர்கிலார், இடையம்பட்டி, காசம்பட்டி, செந்தர்கிலார், இது 3 தான். இந்த 3 கிராமங்கள் தான் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் லிஸ்ட்ல ரீசெண்டா இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டில் முதல் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட், முதல் உயிர் பன்முகத்தன்மை பட்டியல் இடம்பெற்ற நகரம் என்னன்னு கேட்பாங்க, அதாவது கிராமம் என்னன்னு கேட்பாங்க. அதிரப்பட்டி. சரியா? அதிரப்பட்டி, அதான் அரிட்டப்பட்டி தான் வந்து தமிழ்நாட்டின் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். அதுக்கப்புறம் ரீசெண்டா 3 கிராமங்கள் சொன்னாங்களே, அது வந்து இடையம்பட்டி, காசம்பட்டி, செந்திரகிலார். சரியா? 3. இங்க செங்கம்பட்டி வராது. சோ ரெண்டாவது தப்பு. தமிழ்நாடு புவிசார் குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ளது. தப்பு. உத்தரப்பிரதேஷ் தான் முதலிடமே ரீசெண்டா வந்த டேட்டா படி. சோ ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். என்ன கேக்குறாங்க? இன்கரெக்ட் கேக்குறாங்களா? 2 3 இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2 3 இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் chronological ஆர்டர். கீழ்கண்டவை ஏறு வரிசையில் வரிசைப்பத்தா? அசோக் மேத்தா கமிட்டி 1977, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, ஃபேக்டரி ஆக்ட் 1948, பஞ்சசீல ஒப்பந்தம் 1954, 20 பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் 1975, இந்திரா காந்தி. ரைட். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 5 4 3 2 1 5 4 3 2 1 5 4 3 2 1. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இது உங்களுக்கு ஈஸி தான். இல்லை 5 4 3 2 1. 19வது, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். 19வது அணிசர இயக்கம் உகாண்டாவில் நடைபெற்றது. கரெக்ட் தான். 18வது அணிசர இயக்கம் வந்து அசர்பைஜான்ல நடந்திருக்கும். 19வது வந்து உகாண்டால நடந்திருக்கும். அணிசர இயக்கம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. சரியா? உங்களுக்கு நல்லாவே தெரியும் அணிசர இயக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா மேனன் அவர் தான் வந்து இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணாரு. கிருஷ்ணா மேனன் தான் அணிசர இயக்கம்ன்ற வார்த்தையை வந்து காயின் பண்ணாரு. சரியா? முதல் மாநாடு வந்து 1961 பெல்கிரேட்ல நடந்திருக்கும். அணிசர இயக்கத்தோட முதல் மாநாடு 1961 பெல்கிரேட்ல நடந்திருக்கும். அம்ரித் தரோஹர் ராம்சார் தலை ஈரநில ஓகே, இதுவும் கரெக்ட் தான். இது வந்து ஒரு ஸ்கீம். இது ஸ்கீம் எதுக்காகனா ராம்சார் ஈரநில பாதுகாப்பு, அதாவது ராம்சார் சைட்டை வந்து பாதுகாப்பதற்கான ஸ்கீம் பேர் வந்து அம்ரித் தரோஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுதான். சரியா? Which of the following is called L-shaped chromosomes? L-shaped chromosomes, L வடிவ குரோமோசோம்கள் என அழைக்கப்படுபவை எவை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சப் மெட்டாசென்ட்ரிக் இஸ் த ஆன்சர். சப் மெட்டாசென்ட்ரிக் தான் L-shaped chromosomes சொல்லிட்டு அழைப்பாங்க. மெட்டாசென்ட்ரிக் வந்து V-shaped chromosomes சொல்லிட்டு அழைப்பாங்க. அக்ரோசென்ட்ரிக், டெலோசென்ட்ரிக் இது ரெண்டுமே ராட் ஷேப்டு குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. சரியா? ஒரு கம்பி வடிவ குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. குரோமோசோம் சாப்டர்ல பார்த்திருப்போம் ஜெனடிக்ஸ்ல. நான் வயலன்ஸ் இஸ் இன்ஃபினிட்லி சுப்பீரியர் டு வயலன்ஸ். நான் வயலன்ஸ் வந்தாலே காந்தி அடிச்சிருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். சரியா? மோர் மேன்லி தன் பனிஷ்மென்ட். அகிம்சை காந்தி. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். Which are the following inscriptions mention the alliance of Tamilnadu kings? கீழ்கண்ட எந்த கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது? தமிழக அரசியலின் கூட்டணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள எந்த கல்வெட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கூட்டணி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உத்திரமேரு கல்வெட்டா, ஹதிகும்பா கல்வெட்டா, அசோகஸ் கல்வெட்டா, திருமுகுடல்? ஹதிகும்பா கல்வெட்டு. சரியா? ஹதிகும்பா கல்வெட்டு. சாந்தி நிகேதன் இஸ் லிஸ்டட் இன் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட். கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். கரண்ட் அஃபேர்ஸ். மேட் இன் இந்தியா புக் வாஸ் ரிட்டன் பை சசி தரூர். இல்ல, மேட் இன் இந்தியா புக் ரிட்டன் பண்ணது யார் அப்படின்னா அமிதாப் காண்ட், முன்னாள் நிதி ஆயோக் சிஇஓ. கரண்ட் அஃபேர்ஸ். சசி தரூர் எழுதிய புத்தகம் பேர் வந்து அம்பேத்கர் லைஃப். அதான் வந்து சசி தரூரோட புத்தகம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட், ரெண்டாவது ஒன்று தப்பு. ஒன்லி ஒன் ட்ரூ. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். Which are the following state implemented uniform civil code? பொது சிவில் சட்டத்தை சமீபத்தில் எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியனா? உத்தரகாண்ட் மாநிலம். உத்தரகாண்ட். ஈஸி தான். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பெண்கள் சுதந்திரம் வந்து எந்த சுயமரியாதை இயக்கத்துல வந்து உறுதிமொழி எடுத்தார் பெரியாரு? முதல் சுயமரியாதை இயக்கம் நடந்தது 1929. சரியா? சவுந்தரபாண்டியன் தலைமையில நடந்திருக்கும் செங்கல்பட்டுல. போதைப் பொருள் ஒழிப்பு இது 2வது சுயமரியாதை மாநாடு தான். சரியா? லிக்வர் ப்ரொஹிபிஷன் 1930 நடந்திருக்கும். ஜெயக தலைமையில் ஈரோட்ல நடந்திருக்கும். சேரமாதேவி நிகழ்வு வந்து தீண்டாமை தான்.
ஆமா, விவிஎஸ் வஉசு ஐயர் வந்து ஒரு தீண்டாமை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பார், அதனால தீண்டாமை தான். ஒத்துழையாமை இயக்கம் வந்து அன்னிபெசண்டா? ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அன்னிபெசன்ட் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அதான் காந்தியை வந்து அன்னிபெசன்ட் பிடிக்காது, ஒத்துழையாமை இயக்கத்துல பங்கேற்க மாட்டாங்க, காங்கிரஸ் இருந்து வெளியேறுவாங்க. காந்தி எப்ப சீனுக்குள்ள வந்துட்டாரோ அப்ப அன்னிபெசன்ட் அவுட். காந்தி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், இவரெல்லாம் தலைவராக ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. யார் அப்படின்னா அன்னிபெசன்ட். ஸோ 1, 2, 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஈவென்ட்ஸ் இன் chronological ஆர்டர். கீழ்கண்ட நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்து. அடிமை வம்சம் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவோட இறப்பு வந்துடும். ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஆஃப் கல்ஜி வம்சம் வந்துடும். 2-1. அப்புறம் அலாவுதீனோட தேவகிரி படையெடுப்பு, அப்புறம் திவானி ஓகே 2-1, 3-4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 2-1, 3-4 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஆந்திரா மைக்கா கரெக்டு தான். ராஜஸ்தான் ஜிப்சம் அதுவும் கரெக்டு தான். பாக்சைட் ஒடிசா அதுவும் கரெக்டு தான். இரும்புத்தாது ஜார்க்கண்ட் அதுவும் கரெக்டு தான். ஆல் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அனைத்தும் இஸ் த ஆன்சர். மக்களுடன் முதல்வர் திட்டம் கோவையில் முதலில் தொடங்கப்பட்டது கரெக்டு தான். தமிழ்நாட்டின் கல்வி மேம்பாடு நாள் ஜூலை 15ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது கரெக்டு தான். வைத்தியநாத ஐயர் புரட்சி பிராமணர் என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டு தான். அனைத்தும் இஸ் த ஆன்சர். கோவை ஐயாமுத்து இஸ் a prominent leader in சர்வோதய இயக்கம் கரெக்டு தான். he participated in வைக்கம் சத்தியாகிரகா கரெக்டு தான். both are true is the answer. நாம் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதிக்கும் பயணித்து இந்தி வருகிறது என முழக்கமிடுவோம். இந்தி மொழி என்பது திராவிட மக்களின் தலையில் விழுந்த இடி என முழக்கமிடுவோம். மேற்கண்ட கூற்றை கூறியது யார்? அண்ணாதுரை, சிஎன் அண்ணாதுரை. சரியா? ஓரளவுக்கு கணிச்சிடலாங்க. சங்கநிலைகளை தூக்கிடுங்க, பெரியார தூக்கிடுங்க, கலைஞர் அல்லது சிஎன் அண்ணாதுரை தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி கூற்றுலாம் சொன்னது யார் பிரபலமாச்சு? அந்த டைம்ல யார் சொன்ன கூற்று பிரபலமானதுன்னு கேட்டாங்கன்னா அண்ணாதுரை சொன்ன கூற்று தான் வந்து மிகப்பெரிய பிரபலமானது. அதனால வந்து சிஎன் அண்ணாதுரை. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Which of the following is used as a insecticide? கீழ்கண்டவற்றில் பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்துவது எது? பூச்சிக்கொல்லிகள்னால சல்ஃபர் வந்துடும், காப்பர் சல்ஃபேட். சல்ஃபர்னாலே பூச்சிக்கொல்லிகளுக்கு வந்துடும். சரியா? இன்செக்டிசைடுக்கு காப்பர் சல்ஃபேட் இஸ் த ஆன்சர். பின்வருவற்றை இந்தியாவின் சந்திராயன் செயற்கைக்கோள் திட்டம் பற்றி சரியானது எது? சந்திராயன் பற்றி எது சரியானதுன்னு கேட்கறாங்க. சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் தப்பு. சந்திராயன் 3யோட திட்ட இயக்குனர். இந்தியா சந்திரனில் தரையிறங்கியது 4வது நாடு கரெக்ட் தான். சந்திராயன் 3 ஜூலை 14 ஏவப்பட்டது கரெக்ட் தான். சந்திராயன் 3 லேண்டர் விக்ரம் என்று அழைக்கப்படுகிறது கரெக்ட் தான். சரியா? ரோவர் வந்து பிரக்யான்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, லேண்டர் வந்து விக்ரம் சொல்லிட்டு அழைக்கிறாங்க. 2, 3, 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரத்திலால் அசஸ் பம்பாய் மாநில வழக்கின் முக்கிய தீர்ப்பு வெளிநாட்டவரின் மதசார்பற்ற உரிமையுடன் தொடர்புடையது கரெக்ட் தான். சிட்டிசன்ஷிப்னு ஒரு சாப்டருங்க. ஆமா, குடியுரிமையா? ஆமா, குடியுரிமை அப்படின்னு சிவிக்ஸ்ல ஏதோ ஒரு சாப்டர், குடியுரிமை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சாப்டர் தான். அந்த சாப்டர்ல தான் இந்த விஷயம், சாரி செக்யூலரிசம், மதசார்பின்மை, சமய சார்பின்மை, அந்த சாப்டர்ல தான் இந்த இது இருக்கும். சரியா? கரெக்டா வந்து ஒரு படம் இருக்கும், அந்த படத்துக்கு மேல அந்த லைன் இருக்கும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, வெளிநாட்டவருக்கும் மதசார்பின்மை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குல தான் தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. டிபிஎஸ்பியில் உள்ள அனைத்து சரத்துகளும் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் தவறு. டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸும் வந்து நாடாளுமன்ற சட்டமா உருவாக்கிச்சா என்ன? யூனிஃபார்ம் சிவில் கோடு நாடாளுமன்றம் என்ன சட்டம் போடலையே. உத்தரகாண்ட் மாநில அரசு தானே போட்டுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டுச்சா? இல்லையே. சரத்து 51A(G) மற்றும் சரத்து 48A இரண்டும் ஒரே மாதிரியானவை. 51A(G) வந்து சுற்றுச்சூழலை பேசுகிறது, காடுகள் அதெல்லாம். 48A வந்து சுற்றுச்சூழல் காடுகளை பத்தி தான் பேசுது. ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப சரியா? ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே சேர்த்தது இந்திரா காந்தி. என்ன? சோ 3 கரெக்ட். சோ 1, 3 கரெக்ட், பட் 2 இன்கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பச்சை மலை மற்றும் குரங்கணி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் சார்ந்தது தப்பு. பச்சை மலை மற்றும் குரங்கு மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்தது. தமிழ்நாட்டில் நீலகிரியில் அதிக பாலின விகிதம் உள்ளது கரெக்ட். தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று மூலமாக தாமிரபரணி நீரை பெறுகிறது கரெக்ட் தான். 2,3 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். Which of the following languages belongs to North Indian family? கீழ்கண்டவையில் வட திராவிட மொழிகள் யாவை? தமிழ் புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். திராவிடம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள இது வரும். சரியா? குருக், மால்தோ, பிரகி 3 கரெக்ட். குருக், மால்தோ, பிரகி இது 3மே கரெக்ட் தான். சரியா? அதாவது திராவிட மொழிகளை 3ஆ பிரிக்கலாம். வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, மத்திய திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நடு திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தென் திராவிட மொழிகள் தான் வந்து தமிழ், கன்னடம், மலையாளம் எல்லாம் வந்து தென் திராவிட மொழிகள். சரியா? தோடர்கள் அந்த மாதிரி இருளர்கள் எல்லாம் பேசக்கூடிய மொழிகள் வந்து தென் திராவிட மொழிகள். இது வந்து பாக்ஸ்ல தமிழ் புக்ல கொடுத்துருப்பாங்க. Which of the following terms were used to mention marketing system of Alauddin Khalji?
கீழ்கணட்டில் அலாவுதீன் கல்ஜியின் சந்தை முறையின் குறிப்பிட பயன்படுத்தப்பட்ட சொற்கூறுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹானி மண்டி, துவானி ரியாசத், திவானி ஆரஸ், திவானி கேராத். ஓகே ஓகே ஓகே. திவானி ரியாசத், திவானி ஆஸ், திவானி கேராத், சஹானி மண்டி. இது மூணுல வந்து எதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரியாஸ் மார்க்கெட்டிங் ரியாஸ் வருது, ஆர்ட்ஸ் வருது, ஷஹானாயி மண்டி, திவானி கெராத். ஓகே ஓகே ஓகே. 1 and 2 தான் வரும். ஏன்னா சஹானி மண்டின்னு வருது, இங்கே ரியாஸ் வருது. ஸோ அதனால 1 and 2 இஸ் த ஆன்சர். 1666க்கு 1 and 2 இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அகார்டிங் டு திருவள்ளுவர், which one of the following save us from all disasters? அனைத்து அளவிலிருந்து காக்கும் கருவி எதுவென திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்? நாலேஜ், அதாவது அறிவு. சரியா? அறிவு. which of the following is true in the below statement? கீழ்கண்டவற்றில் சரியானது எது? சர்வதேச ஜனநாயக நாள் செப்டம்பர் 15ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது கரெக்டு தான். ஒரு பண மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிராகரிப்பு செய்யலாம். இதுவும் கரெக்டு தான். அரசியலமைப்பு சட்டம் உருவான சமயத்தில் மொத்தம் 10 அடிப்படை கடமைகள் இருந்தன. தவறு. அரசியலமைப்பு சட்டம் உருவான சமயத்தில் அடிப்படை கடமைகள் ஒன்று இல்லவே இல்லை. என்ன? இந்திரா காந்தி தானே சேர்த்தாங்க. 1,2 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கீழ்கண்ட எந்த நோய் இதய தசைகளுக்கு செல்கின்ற ரத்த ஓட்டம் குறைவதால் ஏற்படும்? இஸ்கிமியா. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். சமீபத்தில் உயிர்கோள காப்பக மேலாண்மைக்கான மைக்கேல் பட்டிஸ் விருது யார் பெற்றார்? ஜெகதீஷ் பக்கான். இது கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். ஜெகதீஷ் பக்கான். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கீழ்கண்டதில் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் குறித்து சரியானவை. அவசர சட்டம் அதிகாரம் என்பது குடியரசுத் தலைவரின் தன்னிச்சையான அதிகாரம். தப்புங்க. அவசர சட்ட அதிகாரங்கிறது ஆர்டிகல் 123 பேசியிருப்பாங்க. இது குடியரசுத் தலைவரோட தன்னிச்சையான அதிகாரம் இல்ல. இது குடியரசுத் தலைவரோட தன்னிச்சையான அதிகாரம் இல்லை. சரியா? இது வந்து குடியரசுத் தலைவரோட ஆர்டினன்ஸ் பவர். இது வந்து ஆர்டிகல் 74 படி அமைச்சர்கள் சொல்லிதான் குடியரசுத் தலைவர் கேட்கிறார். இவரா போய் ஆர்டினன்ஸ் போட முடியாது. என்ன? சரத்து 71 குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரத்தை குறிக்கிறது. கரெக்ட். சரத்து 141 குடியரசுத் தலைவர் நீதி அதிகாரங்களை குறிக்கிறது. கரெக்ட். 2, 3 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பாளையக்காரர் போர்க்காலத்தில் தூக்கிலிடப்படாமல் இயற்கையாக இறந்தவர்கள் யார்? அதாவது தூக்கில போடாம இயற்கையாக இறந்தவங்க யாருன்னு கேட்கிறாங்க. கட்டபொம்மன் தூக்கில போட்டாங்க, வேலுநாச்சியார் தூக்கில போடல, புலிதேவர் எங்க போனான்னு தெரியல, மதுபானைகள் தூக்கில போட்டாங்க. சரியா? ஸோ 2,3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நேச்சுரலி கேட்கறாங்க. இயற்கையாக இறந்தவங்க யாருன்னா 2,3 இஸ் த ஆன்சர். சோடியம் குளோரைட் இஸ் an example of dash crystal. சோடியம் குளோரைட் படிவம் டேஷ் படிகத்தின் எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கேட்கறாங்க. அயானிக். ஆப்ஷன் ஏ அயனி பிணைப்புக்கு எடுத்துக்காட்டு. சோடியம் கிறிஸ்டல். ஹூ இம்போஸ் த டாக்ஸஸ் லைக் ஜரிபானா, மஹாலி சபா, சேஷா சூரி. பார்த்தாலே அடிக்கலாம். சேஷா சூரி. சிரோசிஸ் ஆஃப் லிவர் கல்லீரல் சுருக்கம் நோய் கீழ்கணவற்றில் எதனை தொடர்ந்து உட்கொள்ளுதால் ஏற்படுகிறது சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆல்கஹால். ஆல்கஹால் தொடர்ந்து உட்கொள்ளுதால் ஏற்படுகிறதா கல்லீரல் நோய். சரியா? கல்லீரல் நோய் வந்து ஆல்கஹாலுக்காக உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து மொத்த ஜெனரல் ஸ்டடீஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஜிஎஸ் ஃபுல்லாவே நம்ம முடிச்சிட்டோம். சரியா? மேத்ஸ் மற்றும் தமிழ் இது ரெண்டும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேத்ஸ் மற்றும் தமிழ். மேத்ஸ் கொஞ்சம் ஈஸி தான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால வந்து நீங்களே பார்த்துங்க. ஸோ ஒட்டுமொத்த ஜிஎஸ் முடிச்சிட்டோம் சொன்னபடி. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.